வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் தான் கலக்க போறோம். சிம்பிளா ஈஸியா டிஃபன் பாக்ஸ் ரைஸ் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும்தான் தாளிக்க போகிறோம். நம்ம வந்து அரைக்கும் போது சோம்பு, பட்டை, 2 கிராம்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது கூடவே வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துருவோம். எல்லாம் பச்சை வாசனை போக இஞ்சி பூண்டு விழுது வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு. இது கூடவே வந்து புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. இதை ஒரு ஓட்டு எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்க, வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுது. இப்ப அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அரைச்ச விழுது கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அரைச்ச விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அதோட பச்சை வாசனை போக வதங்கிடுது. இப்போ வந்து தக்காளி சேர்க்க போறோம். தக்காளி நல்ல ஒரு பழுத்த தக்காளியா வந்து நல்ல மீடியம் சைஸ்ல ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நம்ம இது கூடவே நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். இன்னும் உப்பு வந்து சேர்க்கவே இல்லை இல்லையா? ஸோ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. ஸோ இதில் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நம்ம வரமிளகா பொடி அப்புறம் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசி வந்து எப்பயும் போல ஒரு 20 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கேன். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம். ஸோ இதில் உப்பு போட்டுக்கோம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது பேலன்ஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம உப்பு சேர்த்துண்டா போதும். மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி. மேலாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி சாதம் வேறு மாதிரி பண்ணுவோம். இதில் புதினாலாம் அரைச்சி போட்டு பண்ணும்போது இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பிரியாணி ஸ்டைலில் கூட இந்த தக்காளி சாதம் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் வெங்காய தயிர் பச்சடி. நம்ம வந்து ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சிப்ஸ் இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள்.